ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? இந்த பழமொழி உண்மையாகும் நாள் நெருங்கிடுச்சுங்க. இந்த ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாளில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு அடியெடுத்து வைக்கிறாருங்க. அதுவும் வாக்கிய பஞ்சாங்கப்படி அதிகாரப்பூர்வமாக திருநள்ளாறில் விழாக்கோலம் பூண போகுது. ஏன் அன்னைக்கு திருநள்ளாறு போகணும்? அங்க என்ன ரகசியம் இருக்கு? வாங்க பார்க்கலாம். திருநள்ளாறு என்றாலே நம் நினைவுக்கு வருவது நலமகாராஜன் கதை தாங்க. ஒரு அரசனையே ஓட்டாண்டியாக்கி சமையல்காரனாக மாற்றிய சனி பகவான் அதே அரசனுக்கு மீண்டும் ராஜயோகத்தை கொடுத்த இடமும் இதுதான். கர்மாவின் பிடியிலிருந்து கடவுளே தப்பினாலும் திருநள்ளாறு தர்பா ரண்யேஸ்வரர் கைவிட மாட்டார் என்பார்கள். அங்குள்ள நலத்தீர்த்தத்தில் குளிக்கும் போது உங்க உடம்பில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் அந்த தண்ணீரிலேயே கரைந்துவிடும் என்பது ஐதீகங்க. ஏன் இந்த மார்ச் 6ஆம் தேதி முக்கியம் அப்படின்னா, சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு மாறுவது ஒரு பெரிய சுழற்சிங்க. மீனராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி 12வது வீடு, அதாவது மோட்ச வீடுங்க. சனி பகவான் அங்கு செல்லும் போது பழைய பாவ கணக்குகள் முடிவுக்கு வரும். திருநள்ளாறு என்பது சனி பரிகார தலங்களில் தலைமையகம் போன்றதுங்க. மற்ற ஊர்களில் சனி பகவான் ஏதோ ஒரு மூலையில இருப்பாரு. ஆனா இங்க அவரே ஈஸ்வர பட்டம் பெற்று சனீஸ்வரராக அமர்ந்திருக்கிறாருங்க. அவர் ஆட்சி செய்யும் இடத்திற்கு சென்று மனு கொடுத்தால் தீர்ப்பு நமக்கு சாதகமாத்தானே இருக்கும். நம்ம ஊரில் ஒரு பேச்சு வழக்கு இருக்குங்க. சனி பிடிச்சவன் சந்தைக்கு போனாலும் அங்கேயும் சண்டை வரும் அப்படின்னு. ஆனால் திருநள்ளாறு போயிட்டு வந்தால் அந்த சண்டை சச்சரவு எல்லாமே நம்மளை விட்டு போயிருங்க. தொழிலில் நஷ்டமா, கையில் காசு தங்கலையா, சனி பகவான் உழைப்பை மதிக்கிறவருங்க. அவரிடம் சரணடைந்தால் முடங்கி கிடந்த காரியங்கள் வேகம் எடுக்கும். ராத்திரி தூக்கம் வரல, மனசில் ஏதோ பாரம் அப்படின்னு நினைக்கிறவங்க நலத்தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அந்த கருப்பு துணியை அங்கேயே விட்டுட்டு வந்தால் பழைய பாரமெல்லாம் குறைஞ்சு புது மனுஷனா வெளியே வரலாங்க. அதனால நண்பர்களே, வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி வெறும் தேதி கிடையாதுங்க. பலரது வாழ்க்கையிலையும் விடியில் பிறக்க போகும் நாளாக இருக்குங்க. கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சனி பகவான் மாறும் இந்த வேளையில் திருநள்ளாறு கோவிலுக்கு சென்று அந்த சனீஸ்வரனின் அருளை பெறுவோங்க. கூட்டமா இருக்குமே அப்படின்னு கவலைப்படாதீங்க. மனசார சனி பகவானை வேண்டிக்கோங்க. அவர் பார்வைப்பட்டா போதுங்க, கல்லும் கனியாகுங்க. யாரெல்லாம் சனி பெயர்ச்சி அன்னைக்கு திருநள்ளாறு கோயிலுக்கு போறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மேலும் நம்ம சேனல்ல ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகளுக்கு அடிக்கடி லைவ் போட்டுட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லைவ் வரும்போது தாராளமாக உங்கள் ஜாதகம் சம்பந்தமான கேள்விகளை கேட்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.